ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிக்யூக்கோட PL3 ஷட் டே மாமா பார்ட் 2. போன பார்ட் பார்க்க பார்த்துட்டு இருந்தோம்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த பார்ட் புரியும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அதுக்கு இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறாங்க. ஜேகே தான் அப்படியே காலேஜ் வராங்க காய் கூட. ஜிமின் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருப்பார், ஜேகே வந்து லாஸ்ட் இயரு. ஓகேங்களா, 2 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டு. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படியே நடந்து போயிடுறாங்க. இப்போ காய் தான் அப்படியே வந்து ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின்டா என்னாச்சு காய் அப்படின்றாங்க. நல்லா ஜிமின் என்ன நல்லா இருக்கியா அப்படின்றாங்க. எதுவும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஜமீன், ஜங்குக் தான் இப்போ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது, நீ ஹாப்பியாக ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிமீன் தான் அப்படியே காய் பக்கம் திரும்புகிறாங்க. இப்போ காய் தான் என்ன ஜிமீன் அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமீன் அப்படியே முறைக்கிறாரு. ஏய் இந்த மாதிரிலாம் என்கிட்ட முறைக்காத அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் என்ன ஜிமீன் உண்மை தானே சொன்னேன், அவனை டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் நீ கோவமாக இருந்து, இப்போ தான் அவன் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது, ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம்ல அப்படின்றாங்க. இப்போ காய் பார்த்து நான் சொன்னேன்னா அவன் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது, அவன் என்கிட்ட பழகாமல் இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நான் சொன்னேனா அப்படிங்கிறேன். என்னடா போட்டு பேசுகிறேன், நான் உன்னோட சீனியர் அப்படின்றாங்க. எதாவது கேட்டுற போகிறேன், சீனியர் மாதிரியா பண்ணுற நீ? உனக்கு தெரியுமா அவன் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு தெரியுமா? எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னோடய ஹெட் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது இச்சிக்கலாம் போல் இருக்குது தெரியுமா? அவன் டிஸ்டர்ப் பண்ணும்போது கூட எனக்கு இப்படி இல்லை, ஹாப்பியாக தான் இருக்கும். என்னடா டிஸ்டர்ப் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியும் இருக்கும். ஆனால் நான் சந்தோஷமாக இருந்தேன். இப்போ என்னால் முடியல காய் அப்படின்னு சொல்கிறாங்க. காய் தான் ஜிமீன் அப்படின்றாங்க. ஆமாம் காய், அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காய் தான் நிஜமாக சொல்கிறியா? ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணுறேன், என்னோடய மாமாவை நான் லவ் பண்ணுறேன், என்னோடய ஜங்குக்கா மாமாவை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படி சொன்னோன்னே காய் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. நிஜமாக சொல்கிறியா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டே போகிறாங்க. எங்கே போகிறீங்க? அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு வேண்டாம், அவனுக்கு தெரியாமே இருக்கட்டும் அப்படின்றாங்க. ஏன்னா அவனுக்கு தான் மேரேஜ் ஆக போகுதுல்ல அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை, மேரேஜ்லாம் ஒரு மேட்ரே கிடையாது ஜிமினா, இப்போ சொன்னால் கூட மேரேஜ் அசால்ட்டாக ஸ்டாப் பண்ணலாம், நான் போகிறேன் அப்படின்றாங்க. இல்லை வேணாம் காய் அப்படின்னு சொல்லிட்டு காயோட கையை பிடிக்கிறாங்க. இப்போ காய் தான் என்னடா அப்படின்றாங்க. வேணாம், அவனுக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன், அந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கணும், அவனை இன்னும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். அவன் என்னை சுத்தமாக வெறுத்துட்டான், அவனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கல, அவனுக்கு என்னை பிடிக்காம தான் அவன் மேரேஜ்க்கே ஓகே சொல்லியிருக்கான். ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லூஸ் மாதிரி பேசாச்சு மீனா, அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இருந்தால் ஒன்று எதுக்கு அன்றைக்கி தேடி வந்திருப்பான், அன்றைக்கி தேடி வந்தால ஒன்று அப்படின்றாங்க. இல்லை ஜிமீன், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது ஜிமீன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமீன் தான் வேணாடா, அவனுக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே நான் கஷ்டம் கொடுக்க விரும்பலை, அன்றைக்கி தேடி வந்தது கூட எங்கள் அம்மாக்காக மட்டும்தான் இருக்கும், வேணாம், இதுக்கு மேலேயே தான் அவன் லைஃப் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்றாங்க. ஜிமீன் மென்டல் மாதிரி வளராத, அவன் ஹாப்பியாக இருப்பான், நீ ஹாப்பியாக இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. வேண்டாம், எனக்கு அவன் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும் காய் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஏதாவது படம் பார்த்துட்டு வந்து வளரியா ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை காய் வேணாம், அவன்கிட்ட சொல்லாத நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் சொல்லாத அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் சொல்லுவேன் அப்படின்றாங்க. நீ சொன்னா நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் இதுக்கெல்லாம் ஏன் ஜிமின் இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா டேய் சொல்ல மாட்டேன், விட்டு தொலைடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் தான் சொல்ல மாட்டேல்ல, ப்ராமிஸ், பூ மேலே ப்ராமிஸ் அப்படின்றாங்க. இப்போ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பாய் சீனியர் அப்படின்றாங்க. காயின்னு கூப்பிடு அப்படின்றாங்க. சரி பாய் காய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த சைடு காய் தான் என்னத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே அவரும் போயிடுறாரு. இப்போ ஒரு ஈவினிங் டைம் ஜிமின் தான் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே முன்னாடி பார்க்குறாங்க. ஜிமின் வந்து ஜேகேவை பார்க்குறாரு. ஜேகேவை பார்த்துட்டு அப்படி பார்க்காத மாதிரி திரும்பி நடக்கலான்னு பார்க்குறாங்க. இப்போ காய் தான் எங்கே போகிற, நேராக போ அப்படின்றாங்க. இல்லை என்னோடய புக்கு வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க. நாளைக்கு எடுத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக நடந்து போகிறாங்க. இப்போ ஜேகேவை தான் பார்க்குறாங்க. ஜேகேவும் ஜிமினை பார்க்குறாங்க, 2 பேருமே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ
இப்போ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி தான் வந்து நிற்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமீனை பார்த்துட்டு இப்போ ஜெனியை பார்க்குறாங்க. இப்போ ஜிமீன் தான் ஜெனியை பார்த்தோன்னே அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு. இப்போ ஜெனி தான் ஜங்குக்கா என்ன பண்ணுறீங்க, நீ ஷாப்பிங் போகணும்னு சொன்னல வா போகலாம் அப்படின்றாங்க. ஜெனி அது வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜெனி அது வந்து அப்படின்றாங்க, ஏன் வரமாட்டியா, நீ வர்றதுக்கு நான் வேணா ஒன்று பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி பார்த்துட்டே இருக்காரு. இரு எக்ஸைட் ஆகாத என்னன்னு சொல்லிட்டு நானே சொல்கிறேன், சொல்ல வேணாம், அதை ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி தான் அப்படியே ஜங்குக்கோட சீக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே பார்க்குறாரு. ஜெனி கிஸ் பண்ணுறாங்க. ஜிமீனுக்கு அப்படியே கண்ட தண்ணி முட்டிக்கிட்டு வருது. அப்படியே அவர் கண்ணில் டீர்ஸாக வந்துட்டுருக்கு. இப்போ அப்படியே திரும்புகிறாங்க. காய் தான் ஜிமீன் அது வந்து அப்படின்றாங்க, நான் போகிற விடு அப்படின்றாங்க. ஜிமீன் இருடா அப்படின்றாங்க, நான் போகிற விடு அப்படின்னு சொல்லிட்டு காயோட கையை தட்டி விட்டு ஜிமீன் பாட்டுன்னு நடந்து போயிட்டாங்க. பென்சைட் ஜேகேவை தான் காமிக்கிறாங்க. ஜேகே ஒரு பக்கம் ஜெனியை பார்த்துட்டு என்னடி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. கிஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன்னா இப்போ எனக்கு கிஸ் பண்ண நான் சொன்னேன் அப்படின்றாங்க. ஏன் கத்துற அப்படின்றாங்க. மா எதுவும் இல்லை போறியா அப்படின்றாங்க. ஷாப்பிங் போகலாம் வா அப்படின்றாங்க. எனக்கு தலை வலிக்குது ப்ளீஸ், நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ தலை வலிக்குதா, சரி நீ டேப்லெட் போட்டு நல்லா தூங்குன்னு, நாளைக்கு நம்ம ஷாப்பிங் போய்க்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, என்னை வீட்டில் எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணுறியா அப்படின்றாங்க. எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காய் நடந்து வராங்க. இப்போ ஜெனி தான் ஓ சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பின்னாடி காய் பார்த்து ஹலோ காய் அப்படின்றாங்க. ஹலோ ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு காய் நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்டு பாய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அந்த இடத்த விட்டு போடுறாங்க. இப்போ காய் தான் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் என்னடா மச்சான் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஒரு இடத்துல அப்படியே சோகமாக உட்காந்துட்ருக்காரு. என்ன தான் பண்ணுறதுன்னா அவருக்கு தெரியல, அப்படியே கம்முனே உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக்கு தான் ஒரு 10 o'clock இருக்கும், ஒரு கால் வருது. ஜங்குக்கும் அப்படியே ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க யாருன்னு சொல்லிட்டு. பொண்டாட்டின்னு சேவ் பண்ணியிருக்காரு ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு. எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ அந்த கால் கட் ஆகிடுது. இப்போ ஜங்குக் தான் என்னாச்சு கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. திருப்பியும் கால் வருது. ஜிமீன்னு பார்த்துட்டு எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே கால் எடுத்துறாரு. சொல்லு ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ அந்த சைடில் இருக்கவங்க ஜிமீன் தான் டே மாமா எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமீன் அப்படின்றாங்க. ஹே எங்கடா இருக்க புருஷா, உனக்காக பொண்டாட்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வாடா வந்து என்னை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க. என்னாச்சு ஜிமீன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை, உன் பண்ணிட்டீங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வேணுன்னா ஒன்று தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமீன் என்னடா உளறிட்டு இருக்க அப்படின்றாங்க. ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் தான் எங்கே இருக்கடா மாமா சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் பேசிட்டே இருக்காங்க. ஜிமீன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமீன் தான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமீன் அப்படின்னு கேட்குறாங்க. நீ வா நான் சொல்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பாரில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கட் பண்ணலான்னு போகிறாங்க. இப்போ ஜிமீன் தான் மாமா அப்படின்றாங்க. இப்போ ஜிகே தான் ஹலோ அப்படின்றாங்க. லவ் யூடா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படின்றாங்க. லவ் யூடா பாமா, லவ் யூடா புரிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இவன் மேலே உளறிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிட்டு கரெக்டாக பார்க்கு தான் வராங்க. அந்த சைட் ஜிமீன் தான் உட்காந்து குடிச்சிட்டே இருக்காரு. ஓகே நான் ஜிமீன் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. ஜிமீனை சுற்றி ஒரு 10 கிளாஸ் 5 கிளாஸ் இருக்கும். பக்கத்தில் 2 பாட்டில் வேறு இருக்குது. இப்போ ஜேகே தான் அப்படியே வந்து பார்க்குறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமீன் தான் கையில் ஒரு கிளாஸில் சரக்கை வச்சு குடிச்சிட்ருக்காரு. இப்போ ஜேகே தான் அப்படியே அந்த கிளாஸ் வாங்குறாங்க. யார் இது கொடு அப்படின்றாங்க. பின்னாடி திரும்ப ஜேகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்க போய் ஜேகே மாமா கூட நான் குடிக்கணும் அப்படின்றாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க நீ, இது எப்போதுலேருந்து அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே அது ஜூஸ் தான், நான் ஜூஸ் மட்டும்தான் குடிக்கிறேன் கொடு அப்படின்றாங்க. எத்தனை ரவுண்டுடா அப்படின்றாங்க.
இல்லைடா நான் ஜூஸ் தான் குடிக்கிறேன், வேணா அவரை கீழே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்க நின்றுட்டு இருக்கவர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அந்த மெம்பரை பார்க்குறாங்க ஜேகே. சரி அந்த மெம்பர் தான் இல்லை சார்ன்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இப்போ ஜமீன் நீ கூட அந்த ஜூஸை கூட எனக்கு வேணும், அந்த ஜூஸு நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ஏய் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படின்னு வாங்குறாங்க. நீ குடு, ஏன் இப்படி பண்ணுற மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வாங்குறாங்க. இப்போ ஜிகியும் பார்க்குறாங்க. ஜமீன் தான் அதை ஃபுல்லாக குடிச்சிடுறாரு. இப்போ ஜிகி தான் எத்தனை பாட்டில் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டிலா? நான் ஒன்றும் குடிக்கல மாமா, ப்ராமிஸு, உன் மேலே ப்ராமிஸு. இல்லை உன் மாமா மேலே ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. அப்படி அம்மா மேலே? அம்மா பாவம். என் மேலே பண்ணுறேன், நான் ப்ராமிஸாக குடிக்கல மாமா அப்படின்றாங்க. ஏய் என்னடா பண்ணுற அப்படின்றாங்க. ப்ராமிஸ் பேர் இது இவ்வளோ தான் குடிச்சோம், இவ்வளோ 1/2 கிளாஸ் கூட கிடையாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டே இருக்காங்க. ஜமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராமிஸாக நான் குடிக்கல அப்படின்றாங்க. சரி எப்போதுலேருந்து இந்த பழக்கம் அப்படின்றாங்க. எப்போதுலேருந்து இந்த பழக்கமா? ப்ராமிஸ் நேற்று வரைக்கும் நல்லவனாக தான் இருந்தேன், சத்தியமாக சொல்கிறேன் நல்லவனாக தான் இருந்தேன். இன்றைக்கி அந்த பாவி சிரிக்குமாவ சக்காலத்தி உன்னை கண்ணத்தில் கிஸ் பண்ண பற்றியா? அப்போ எனக்கு தோணுச்சு எதுக்குடா இவனை விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அவன் முடிவு பிடிச்சி அப்படியே இழுத்து என் புருஷனை ஏண்டி நீ கிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணத்தில் வைக்கிறதுக்கு பதில் உன் கணத்தில் பொழியணும்னு வச்சு, ஏண்டா மாமா பொண்டாட்டி இருக்கும்போது அவளை ஏன் கிஸ் பண்ண விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இதோ கேட்கணும்னு தோணுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராமிஸாக சொல்கிறேன் அப்படி தான் தோணுச்சு அப்படின்றாங்க. ஜமீன் அப்படின்றாங்க. ஜீமீன் கிடையாது பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜமீன் அது அப்படின்றாங்க. இப்போ தானே சொன்னேன் பொதுக்கி பொண்டாட்டின்னு கூப்பிடுறேன், கிளச்சின்னு கூப்பிடு அப்படின்றாங்க. இப்போதைக்கு தான் சரி வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வர மாட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இப்போ என்ன இளவுக்கு குடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதடா மாமா, உனக்கு தெரியாதடா அப்படின்னு சொல்லிட்டு சங்கக்கோட சீக்ஸ்லேயே அடிக்கிறாங்க. இப்போ சங்குக் தான் ஜமீன் அப்படின்றாங்க. உனக்கு எப்பயுமே புரியாதா? நீ லவ் புரியாதா? நீ என்னை லவ் பண்ணலையா? நீ என்னை லவ் பண்ணலையாடா? அப்போ அத்தனை விஷயம் பின்னாடி சுத்தன்னா பொய்யா? சொல்லு ஜங்குக்கு மாமா, சொல்லு பொய்யா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜமீன் தான் அப்படி கேட்டுன்னு ஜங்குக் தான் அப்படின்றாங்க. பொறுக்கி ஒன்றுமே புரியல, நான் அவனை லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜமீன் அப்படின்றாங்க. ஆமாம் சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து லவ் பண்ணுறேன். எங்கள் அம்மா சொன்னாங்க தெரியுமா, நீ அந்த சிரிக்கமாக சக்காலத்து இருக்கால அவளை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டியாமே. அப்பயே ஹார்ட்டு சுக்குநீராக வஞ்சி போச்சு. அப்புறம் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தேன் பார்த்தியா, அப்போ அந்த லூஸை பைத்தியக்கார நாயிங்களாம் கிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தியா. அப்போ நீ கிஸ் பண்ணுறதுக்காக அவள் சீக்ஸை பிடிச்ச போது இதோ இந்த இடம்டா இது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஹார்ட்டில் காமிக்கிறாங்க. இந்த இடம் அப்படியே வலிக்குது, அப்படியே யாரும் கத்தி வச்சு குத்துற மாதிரி அவ்வளோ வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு வலிக்குது, எனக்கு என்னாச்சுன்னு தெரியல தெரியுமா. அதனால தான் நீ ப்ரப்போஸ் பண்ண பற்றியா எனக்கு நீட் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது மாமா அந்த இடத்துல போய் உட்காந்து அழுது. எனக்கு எங்கே போனேன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு எல்லாத்துக்கும் ஹேன்னு சொல்லிட்டு இருக்கா, இதுக்கு மேலே உனக்கு புரியலையா? வேறு எப்படிதான் என் லவ் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமீன் அப்படின்றாங்க. ஆமாட்டா நான் லவ் பண்ணுறேன், என் மாமா இந்த மாமா ஜங்குக் மாமாவை லவ் பண்ணுறேன், என் ஜங்குக்காவை லவ் பண்ணுறேன், ஜேகேவை லவ் பண்ணுறேன், இந்த பொறுக்கியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமீன் வளராத ஜிமீன் குடிச்சிட்டு அப்படின்றாங்க. பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் புளிச்சுன்னு வைக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் ஜிமீன் அப்படின்றாங்க. திருப்பி ஜிமீன் சொல்லிட்டு எப்படி கூப்பிடுறேன் நீ பொண்டாட்டி கிளச்சி அப்படி கூப்பிடுறா நாயே. திருப்பி ஜிமீன் சொல்லிட்டு நீ அப்படி கூப்பிடாத, எனக்கு என் பேர் பிடிக்க மாட்டேங்குது, நீ அந்த மாரி கூப்பிட்டா
நீ மட்டும் இனிமேல் கூப்பிடவே கூடாது அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான் ஜிமீன் அப்படின்றாங்க. திருப்பி ஒன்று வைக்கிறாங்க பொழிச்சுன்னு. உனக்கு புரியாதா? நான் தமிழில் தானே பேசுகிறேன், இதுக்கு மேலே நான் எந்த மொழியில் பேச சொல்கிறேன், உனக்கு புரியாதா? நான் வச்சிருவேன் இனிமேல் ஜிமின்னு சொல்லி கூப்பிட்டேன்னு. கூப்பிடு, பொண்டாட்டின்னு கூப்பிடு, பொண்டாட்டி கூப்பிடு அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்டாட்டி கூப்பிட்றா அப்படின்றாங்க. சரிடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் கூப்பிடணும், பொண்டாட்டி தான் கூப்பிடணும் தான். அப்படியே அவர் கண்ணத்தை பிடிச்சிட்டு இருக்காரு. ஓ சாரி, புதுஷாவை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் சாரின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கண்ணத்தை அப்படியே துடிச்சிட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படின்றாங்க. ஏய் சரிடி பொண்டாட்டி அப்படின்றாங்க. அடிச்சிட்டேன்னா சாரி நான் தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்ணத்தில் தானே அந்த சிரிக்கமாவை சிரிக்கி கிஸ் பண்ணா, இந்த கண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கண்ணத்தை பிடிச்சி கிள்றாங்க. ஜிமின் அப்படின்றாங்க. வலிக்குதுரா அப்படின்றாங்க. வலிக்குதா எனக்கு எங்கே வலிக்குது தெரியுமா? இங்கே வலிக்குது, என்னால் முடியல, ரொம்ப வலிக்குது. ஏன் இவ்வளோ அழுததே கிடையாது தெரியுமா? ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி க்யூட்டாக அழுகுறாரு. ஜிமின் அழுவாதுரா அப்படின்றாங்க. நான் எங்கே அழுதேன்? என் புருஷன் அழுத ஃபீல் பண்ணுமா? நான் அழுத மாட்டேன், நான் க்யூட்டாக சிரிச்சிட்டே இருக்கேன், இதை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஜேகே தான் சிரிக்கிறாரு. என் புருஷன் அந்த மாதிரி தான் சிரிக்கிறாரு, இப்படி தான் சிரிக்கணும், இன்னும் ஸ்மைல் ப்ரைட்டாக பண்ணணும் அப்படின்றாங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிக்கிறாங்க. சரி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஜேகே, ரொம்ப கஷ்டப்பட்டுறேன் மாமா. சாரி மாமா, நான் வேணும்னு பண்ணல, எனக்கு தெரியல நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ என்ன அந்த 1 வீக் ஹர்ட் பண்ண பற்றியா? சத்தியமாக ரொம்ப வலிச்சது, ரொம்ப வலிச்சது, முடியல, நீ இந்த வேர்ல்டில் இருக்கும், எங்கேயாவது போயிடலாமான்னு கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிக்கிதான் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை பிடிக்கிறாங்க. எங்கே போகிற, என்னை விட்டு எங்கே போகிற அப்படின்றாங்க. நான் இங்கே போக மாட்டேன்டா, நான் போனால் நீ ஹர்ட் ஆவ, நீயும் அழுவ, அதனால நான் போக மாட்டேன், உங்களுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாம் மாமா, அந்த ஜெனி அந்த ஜெனி வேணாம், அந்த சிரிக்கி சக்காலத்தி வேண்டாம், அவளை விட்டுரு, அவளும் மண்டையும் அவள் என்ன ட்ரெஸ்ஸு போயிடா, இது பேர் இவ்வளோதான் போடுறா, வேண்டாம், அவள் ரொம்ப கெட்ட பொண்ணு, அவள் வேணாம். நான் இருக்கேன் உனக்கு, நான் இருக்கேன் ஜிமி, நான் இருக்கேன், நீ பார்த்துருக்கியா, நான் இவ்வளோ டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுவேன், யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? உன்கிட்ட சண்டை போட வேண்டாம் மாமா, நீ ஏன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கே பார்த்து ஐ லவ் யூ மாமா, என்னை விட்டு போகாத மாமா அப்படின்றாங்க. மாமாவா? ஆமாம், உனக்கு மாமா சொன்னதுன்னு பிடிக்கும் மாமா அப்படின்றாங்க. ஆமாம், நீ எனக்கு மாமா தானடா மாமா, அப்போ உன்னை மாமான்னு கூப்பிடாம வேறு எப்படிடா கூப்பிடணும் மாமா அப்படின்றாங்க. சரிடா மாமா தான் அப்படின்றாங்க. மாமா சரி, நான் சொல்லிடுறேன்னா, நான் உன்னை லவ் பண்ணுறேன் மாமா அப்படின்றாங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன், ப்ராமிஸ், என் மேலே ப்ராமிஸ், என் மேலே ப்ராமிஸ் பண்ண நீ நம்ப மாட்டல, நான் யார் மேலே பண்ணிட்டோம், உன் மேலே பண்ணுறேன், நான் உன் மேலே ப்ராமிஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் அதை மறைந்துருட்டேன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நான் உன் மேலே ப்ராமிஸ் பண்ணுறேன், உன் மேலே வேறு எதையும் வச்சு ப்ராமிஸ் பண்ண மாட்டேன், நீ எனக்கு ரொம்ப முக்கியம், நான் உன்னை லவ் பண்ணுறது ரொம்ப அதனால் நான் உன் மேலே ப்ராமிஸ் பண்ணுறேன், சத்தியமாக ப்ராமிஸாக விட்டு போக மாட்டேன், நீயும் விட்டு போக மாட்டேல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நான் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ என்னை லவ் பண்ணுறியாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன், அப்புறம் ஏண்டா அவளை கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த சிரிக்கி அந்த என்கேஜ்மெண்ட்டை நீ கிஸ் பண்ணல, நான் பார்த்தேன், அப்போ ஃபேஸை கட் பண்ணிவிட்டு அப்படி கிட்ட போனா அப்படின்றாங்க. இப்போ சிக்கிதா, உனக்கு தெரியுமா நான் கிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு? ஆமாம், நீ கிஸ் பண்ண, அதுவும் அடுத்த நாள் அந்த லூஸு, அந்த பைத்தியம், அந்த பக்கி உன்னதும் இந்த சீக்ஸை தானே கிஸ் பண்ணிச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செக்கி இதை பார்த்து இந்த சீக்ஸு
இந்த லிப்ஸு, இந்த ஹேண்டு, இந்த லெக்கு, என்னோடய ஹேரு, உன்னோட கண், உன்னோட மூக்கு, என்னோட வாய் எல்லாமே எனக்கு மட்டும்தான். இந்த ஜிமினுக்கு மட்டும்தான் நான் தான் உனக்கு கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் தான் ஜிகே லிப்ஸை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே ஷாக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஜிமின் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க. கிடையாது தள்ளி விடுறேன், எதுக்கு தள்ளி விடுற? அந்த ஷீரிக்கு உன்னை கிஸ் பண்ணும் போது கம்முன்னு தானே இருந்தேன், உன் பொண்டாட்டி தானே கிஸ் பண்ணுறேன், எதுக்கு நான் தள்ளி விட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் நீ குடிச்சிட்டு செருப்பால் அடிப்பேன், நான் குடிச்சிட்டுலாம் வளரலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இப்படி சொன்னேன் கொன்னிடுவேன், நான் குடிச்சிருக்கேன் ஆனால் விளர மாட்டேன்டா, விளர மாட்டேன். நான் ஏன் விளர போயிடல, நான் உண்மையெல்லாம் சொல்கிறேன், ப்ராமிஷு அப்படின்றாங்க. ப்ராமிஷா? ப்ராமிஷு அப்படின்றாங்க. ஓ ப்ராமிஷா நீ என்ன லவ் பண்ணுறியா? ப்ராமிஸ், நீ அன்னைக்கு என்னை ரூமில் கிஸ் பண்ண பார்த்தியா, அப்போ கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீ என்னை கிஸ் பண்ணிவிட்டு நான் வாயை தொடுக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணினா வெளியே வந்து அந்த லிப்ஸு தொட்டு பார்த்து நினச்சி சந்தோஷம் சிரிச்சேன், பைத்தியம் ஆகிட்டேன் தெரியுமா அப்படின்றாங்க. அப்போ நீ என்னை அப்போத்துலேருந்து லவ் பண்ணிட்டேன். யார் சொன்ன நான் அப்போத்துலேருந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு? நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண பார்த்தியா, இதுக்கு முன்னாடிலேருந்தே நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடிலேருந்தே நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் நீ தான் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண. அது குழந்த, அப்போ நான் 10th standard படிச்சுட்டேன், எப்படி ஓகே சொல்ல முடியும்? எத்தனையோ ஷாயி மைனரில் அப்போனா, இப்போ எனக்கு 18 years ஆயிடுச்சு, நான் மேஜரு, இப்போ நான் லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. மைனர் லவ் பண்ணக்கூடாது, ஒழுங்காக தீர்வு பண்ண முடியாதான் சொன்னாங்க. சின்ன பிள்ளை வயசு அது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ எனக்கு 18 years மாமா. இப்போ நான் முன்ன அசால்ட்டாக சாதாரணமாக எவன் என்ன சொன்னாலும் நான் என்ன வளர்னாலும் நான் உங்களுக்கு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் மாமா, ப்ராமிஷு. ஆமாம் அப்படின்ட்டாங்க. ஓ அப்போ சார் என்ன சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஏண்டா என்ன எப்பயுமே வேணாம் சொல்லுவேன். இப்போ தானே சொன்னேன் பைத்தியம் 18 years ஆனால் தான் லவ் பண்ணணுன்னு சொல்லிட்டு. லவ் பண்ணேன் அது சொல்ல மாட்டேன். நான் ஜிமினா நீ ஜாக்கு கூட பொண்டாட்டி, நீ பொண்டாட்டி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீ புருஷன் என்ன பொண்டாட்டின்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை தான் அப்படி தேடுறாங்க அந்த பெஞ்சில். டி என்னடா பண்ணுறேன், இரு வெயிட் பண்ணு, ஐ எம் ஸ்டெடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்து இதோ பாரு உன் நம்பரை பற்றியா, என்ன ஷேவ் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, புருஷன் தான் ஷேவ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நீ என் புருஷன் இல்லை, அதனால புருஷன் தான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. இது பாரு என்னோடய வால்பேப்பர் பார்த்தியா, நீ தான் அப்படின்றாங்க. நானா? நீ தானே இருக்காங்க, பைத்தியம் பின்னாடி பாரு கண்ணாடியில் அப்படின்றாங்க. இப்போ ஜங்கு கொண்டு பார்க்குறாங்க. ஜிம்மி பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும், அது வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. பார்த்தியா நீ தானே இது அப்படின்றாங்க. இதெல்லாம் நல்லா தெளிவாருடா அப்படின்றாங்க. எனக்கு தான் புரியல, பேபி என்ன நினைக்கிறது கூட புரிய மாட்டேங்குது மக்கு அப்படின்றாங்க. மக்கா? நீ மக்கு தான்டா மாமா, நீ மக்கு தான். நீ உன் பேபி விட்டுட்டு அந்த குந்தானி தானே மேரேஜ் பண்ணிக்க போனேன், போ அங்கேயே போ, இப்போ இதுக்கு வந்த அப்படின்றாங்க. இங்கே ஒரு பேபி தான் கால் பண்ணிச்சு, அதான் வந்து அப்படியா இந்த பார் கவுண்டர் இருக்கார்ல, இவர் என்னை வீட்டுக்கு போக சொன்னாரா, இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் நம்பரும் இல்லை, அதான் உன் ஞாபகம் வந்துச்சு. இல்லை ஃபஸ்ட்டு எடுத்துன்னு உன் ஞாபகம் தான் வந்துச்சு, புருஷனுக்கு மேரேஜ் இல்லை, புருஷன் ரொம்ப பிஸியாக இருப்பான், அதனால் கால் பண்ணுவேன்னு நினச்சேன். அப்புறம் நம்ம மேரேஜ் வந்தால் நம்ம பிஸியாக இருப்பான்னு சொல்லிட்டு கால் பண்ணாமல் இருக்கலாம், அந்த குண்டானி மேரேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன், நீயும் வந்துட்ட, இப்போ உன்கிட்ட வளரிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ நீ என்ன லவ் பண்ணுறேன் பொறுக்கி அப்படின்றாங்க. அப்போ நீ
ஏய் ஷீ எத்தனை தடவை சொல்லுவேன், லவ் பண்ணுறேன். இதுக்கு மேலே எப்படி சொல்லணும்? நான் உன்னை ஷராங்கே பண்ணுறேன், ஷராங்கே. உனக்காக நான் வேணா ஒரு பாட்டு பாடிட்டா? அஸ்கு ஈமு இஸ்கு வேமே வே ஆடுவோம் நீங்கள் சிந்தா இஷ்டு வேவே. நான் உன்னை லவ் பண்ணுறேன். அதுக்கு மேலே என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. பசிக்குதான் பியார் காதல் உத்தர் மேலே அப்படின்றாங்க. காதல் உந்தன் மேலே நான் உன்னை லவ் பண்ணுறேன், லவ் பண்ணுறேன் நான் ஏற்றுக்கோ அப்படின்றாங்க. ஓ நீ என்னை லவ் பண்ணுறாடி? ஆமாண்டா நான் உன்னை லவ் பண்ணுறேன். இதுக்கு மேலே நீ என்னை விட்டு போனேன்னா சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஜிமின் உயிரோடு இருக்க மாட்டான், செத்து போயிடுவான் அப்படின்றாங்க. இப்போ நானே உன்னை கொன்றுவேன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. ஓ குள்ளப்பொரியா வாக்குல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கொல்லப்பொரின்னு சொன்னேன்ல, இரு கொல்றதுக்கு முன்னாடி இதுக்கு சுச்சுவன் சாங் சொல்லிட்டா அப்படின்றாங்க. பாடு அப்படின்றாங்க. அது என்ன பாட்டு தெரியுமா? ஐயையோ ஏன் உசிரை தனியாக தவிக்கப்பட்ட ஐயையோ சண்டாலவும் பாசத்தால் அப்படின்றாங்க. போதும் இங்கே என்ன சூப்பர் சிங்கராக நடக்குது அப்படின்றாங்க. சூப்பர் சிங்கர் நடக்கலையா? சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம்பா அப்படின்றாங்க. இரு வீட்டுக்கு போனால் அம்மா திட்டும், நான் குடிச்சிருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ நீ குடிச்சிருக்கேன்னு ஒத்துக்கிறியா? இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாங்க. என்ன ஜிமின்னு சொல்கிறேன், நம்ம வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போவேன், நம்ம இங்கேயே உட்காந்துக்கலாம், நீயும் குடி என் கூட சேர்ந்து. இல்லை மாமா குடிக்கக்கூடாது, மாமா குடிச்சிச்சுன்னா பொண்டாட்டி மாமாவை அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமி பொண்டாட்டி சொல்கிறா பொறுக்கி அப்படின்றாங்க. பொண்டாட்டி அப்படின்றாங்க. இன்னும் நல்லா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கேட்டு தெரியுமா? பொண்டாட்டின்னு சொல்லி எவ்வளோ நாள் இருக்கும்? 1 2 3 2 வீக்ஸ் ஆச்சு அப்படின்றாங்க. 2 வீக்ஸ் ஆச்சு, புருஷன் நோட் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்றாங்க. ஆமாம் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன், உன் புருஷன் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் வரியா அப்படின்றாங்க. நீ தான் சொன்னல அம்மா என்னை அடிக்கும், நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிமின் அங்கே உட்கார வைக்கிறாங்க. ஜிமின் தான் அப்படியே அடுத்த கிளாஸ் எடுக்கிறாரு. சாவடிச்சுன்னு அடுத்த கிளாஸ் எடுத்தேன்னா மாமா மேலே ப்ராமிஸ் எடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. மாமா மேலே ப்ராமிஸ் நான் எடுக்க மாட்டேன், மாமா மேலே ப்ராமிஸ் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன், மாமா தான் எனக்கு முக்கியம், இதெல்லாம் வேண்டாம். வேறு ஜிமின் இப்போ அந்த பாட்டில் எடுத்து நீ குடிச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், உங்க கூட லவ் பண்ணவும் மாட்டேன் அப்படின்றாங்க. ஐயோ மாமா அப்படி சொல்லாத மாமா அப்படின்றாங்க. அப்போ நீ குடிக்கக்கூடாது, சத்தியமாக குடிக்க மாட்டேன், உன் மேலே சத்தியம் அப்படின்றாங்க. அப்போ நான் வெயிட் பண்ணி இங்கே இதை வந்துடுறேன் அப்படின்றாங்க. எங்கே போயிட்டேன் மாமா? பாப்பா விட்டு போகிறேன், என் பாப்பா இங்கேயே கம்முன்னு இருப்பாளாம், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. சரி நான் வெயிட் பண்ணுறேன், லவ் யூடா அப்படின்றாங்க. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சிக்கிதான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. இப்போ ஜிமினா அப்படியே ஒரு கை போகுது அந்த பாட்டில்கிட்ட. ஏய் சி எதுக்கு போகிற, கையெடு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒருக்க பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு போகுது, லெஃப்ட் ஹேண்ட் எடு, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எடு அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஹேண்ட் பேசுகிற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. இந்த பாட்டிலில் குடிக்கக்கூடாது, இந்த பாட்டிலில் குடிச்சோன்னா மம்மா என்கிட்ட பேசாது, லவ் பண்ணாது, இந்த சனியை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் நான் கண்ணை மூச்சிக்கிறேன், அப்புறம் எப்படி நீ எனக்கு எடுக்கணும்னு தோணும், நான் கண்ணை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிறாரு. என் சைடு ஜிக்கு தான் என்ன இவன் இவ்வளோ குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ மச்சான் அப்படின்றாங்க. என்னடா எவன்டா அவன் நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணி கத்துறவன். டே மச்சான் ஒரு ஹெல்ப்புடா. ஏய் மாப்பிள்ளை பையா எதுக்குடா ஃபோன் பண்ணுற? டே ப்ளீஸ் ஒரு ஹெல்ப்புடா. என்னடா? ஜிம்மின்னு இருக்கான்ல, என்னாச்சு ஜிம்மினுக்கு, சூசைட் பண்ணிட்டானா அப்படின்றாங்க. என்னது? ஆமாடா சூசைட் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. சி அப்படிலாம் கிடையாது, வாயை பாரு, நைட்டு 12 மணிக்கு என்ன சொல்கிற அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்குடா கால் பண்ணேன் அப்படின்றாங்க. லூஸு ஜிம்மின்ல இந்த பாரில் ரொம்ப குடிச்சிட்டு எல்லாத்தையும் உளறிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. என்ன உளருனா அப்படின்றாங்க. நீ வாயேன் அப்படின்றாங்க. சரி வரங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காய் தான் அப்படியே அவர் பார்க்கு தான் வராரு. இப்போ
ஜிகே தான் வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டி போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் சீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் அப்படி தள்ளி விடுறாங்க. மாமா ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வளரிட்டே இருக்காரு. இப்போ அப்படியே அந்த பார்க் கவுண்டரில் படுத்துடுறாங்க. இப்போ ஜிக்கி தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. இப்போ காய் தான் என்னடா இது இந்த குழந்தை பிள்ளையா இவ்வளோ குடிச்சிருக்கு அப்படின்றாங்க. சீ நீ ஏன் அவனை மாதிரி பேசுகிற, சீ இந்த குழந்தைய பிள்ளையா இவ்வளோ குடிச்சிக்குது அப்படின்றாங்க. ஆமாம் இவ்வளோ குடிச்சு வச்சுருக்கான், இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கூட இல்லை போல் அப்படின்றாங்க. அதுக்குன்னு இவ்வளோவா மச்சான், நான் கூட இவ்வளோ அச்சதில்லை அப்படின்றாங்க. சிவா வந்து தூக்கு அப்படின்றாங்க. அதை நான் தூக்கணுமா பட அப்படின்றாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவை பிடிக்கிறாங்க, அக் பண்ணுறாங்க. இப்போ விசை காய் தான் மாமாவ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிகே தான் எல்லாத்தையும் உளறிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. என்ன உளறிட்டானா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படி பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ சரி காய் தான் டேய் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. கையு அப்படின்னு சொல்லிட்டு காயை போய் அக் பண்ண போகிறாங்க. டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பிடிக்கிறாங்க. காய் என்ன பஞ்சு, காய் எங்க நீ என்ன பஞ்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காய் தான் இன்ன போய் மானஸ்தன் நினச்சனேடா, என்னடா பண்ணி வச்சிருக்கே, குளிச்சா எல்லாத்தையும் உளறி விடுவியா அப்படின்றாங்க. லூஸு உன்னை மாதிரி நான் குடிக்காமே உளரல, குச்சி தானே உளறினேன், அது பரவாயில்ல அப்படின்றாங்க. இப்போ ஜிக்கி தான் இந்த அசிங்கம் உனக்கு தேவையா அப்படின்றாங்க. தேவை தான் எனக்கு நல்ல தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் காய் உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கணும் அப்படின்றாங்க. என்ன கேட்கணும் சாருக்கு அப்படின்றாங்க. இல்லை அந்த ஜெனி பொண்ணை நீ தான் என் மாமாவுக்கு செட் பண்ணி கொடுத்தியா அப்படின்றாங்க. என்னது? ஆமாம் என் மாமாவுக்கு மாமா வேலை பார்த்த மாமா பையன் நீ தானடா மாமா அப்படின்னு சொல்லிட்டு காயை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிக்கி தான் மாமா மாமா நல்ல டைலாக் இருக்கே அப்படின்றாங்க. இப்போ காய் தான் என்னது அப்படின்றாங்க. புரியலையா, காது கேட்கலையா, லூஸு திருப்பி சொல்கிறேன் நல்லா கேளு. என் மாமாவுக்கு மாமா வேலை பார்த்த மாமா பையன் நீ தானடா மாமா அப்படின்றாங்க. சரி காய் தான் என்னடா சொல்கிறாங்க, கேள் அப்படின்றாங்க. இப்போ காய் தான் நான் அப்படின்றாங்க. என்ன சொல்லிட்டோல அப்படின்றாங்க. உன் மாமாவுக்கு மாமா வேலை பார்த்த மாமா பையன் நான் இல்லைடா அப்படின்றாங்க. நீ இல்லையா, அப்போ யார் இந்த ஜெனியை இவனுக்கு செட் பண்ணி கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜேகே தான் உன்னோட அம்மா தான் அப்படின்றாங்க. அம்மா பண்ணாங்களா? ஆமாம் உங்கள் அம்மா தான் பண்ணாங்க. அம்மி பண்ணிச்சா? அம்மி தான் பண்ணாங்க அப்படின்றாங்க. மம்மி ஏன் இப்படிலாம் பண்ணுது, மம்மி ஏன் இப்படி பண்ணிச்சு, அந்த லூஸை போய் உனக்கு செட் பண்ணி கொடுத்துருக்குது, அது மம்மியா இல்லை மாமாவா அப்படின்ட்டு அப்படின்றாங்க. ஆமாம் மம்மி அப்படி சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ஆனால் மம்மி பண்ணிச்சு தப்பு, அது என்ன பொண்ணு, அது லூஸ், அது பைத்தியம், அதை கூட்டிகிட்டு போய் உன்கிட்ட செட் பண்ணி வச்சுருக்காங்க, பைத்தியம் அது அப்படின்றாங்க. சார் ரொம்ப தெளிவாக அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. நீ மூடுற மாமா பையலே அப்படின்றாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே சிரிக்கிறாங்க. என்ன அவன் எனக்கு கழுவி ஊற்றிட்டு இருக்கான், சிரிச்சிட்டு இருக்க. அவர் தாண்டா ஊற்றுவேன், என் மாமாவை போய் திட்டுறேன் மாமா பையலே அப்படின்றாங்க. இப்போ காய் தான் அப்படி பார்த்து மாமா இதெல்லாம் சரியில்லை அப்படின்றாங்க. இப்போ ஜிமிந்தா பைத்தியம், இப்போ எனக்கு மாமா உன்னைக்கு மாமா கிடையாது, மூளை கிளம்பிச்சா அப்படின்றாங்க. ஆமாம்ல, ஐயோ எனக்கு பைத்தியம் மேலே போல் இருக்குது, என்னடா ஹெல்ப் அப்படின்னு கேட்குறாங்க. இவனை இதே நிலமையில் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன்னா அதோட வீட்டை விட்டு செருப்பால் அடிச்சு தோத்திடுவாங்க என்னையும் அவனையும். ஸோ ஒரு ரூம் புக் பண்ணி கொடுமாம்மா அப்படின்றாங்க. எனக்கு ரூம் புக் பண்ணி கொடுமாச்சான் அப்படின்றாங்க. ரூமா, அவன் எதுவும் பண்ணுற மாட்டேன்ல அப்படின்றாங்க. அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் உங்ககிட்ட விட்டு தனியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என் மாமா கிட்ட என்னை விட்டு போ, மாமா ஒன்றும் பண்ணாது, மாமா பி ஸ்ட்ராங் அப்படின்றாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட இந்த ரூம்க்கே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது எது? என்னோடய பழைய கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்றாங்க. கெஸ்ட் ஹவுஸ்லாம் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்டா தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு காயப்பா சொல்கிறாங்க. உன் தேங்க்ஸை நீயே வச்சுக்கோ அப்படின்றாங்க. இப்போடா மாமா பையில உனக்கு போய் தேங்க்ஸ் சொன்னேன், மாமா வா போகலாம் வா அப்படின்றாங்க. ஆமாம் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காயை பற்றி கேட்குறாங்க. திருப்பியும் அதே கேள்வியா, என்ன பண்ணுறீங்க?
குடிக்கிறதுக்கு வந்தியா? மாமா இவன் கூட ஷேராத, இவன் கெட்ட பையன் பாரு சரக்கடிக்க வந்திருக்கான் அப்படின்றாங்க. இப்போ ஆமாம், நான் சரக்கு அடிக்க வந்திருக்கேன், இவர் பழைய பில்டிங்கை வாங்கி போட வந்திருக்காரு, நீ அதுக்கு தானே வந்த அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் நான் வரல, நீ தான் என்னை இழுத்துட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு காயப்பா சொல்கிறாங்க. இது நானா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தானே வந்தேன் அப்படின்றாங்க. இல்லை நீ தான் இழுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கிது அப்படியே காய பார்க்குறாங்க. சத்தியமாக எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, அது எதுவும் வளருது, நீ கூட்டு போயிடு அப்படின்றாங்க. இப்போ ஜிமினும் வா போகலாம், இவன் கெட்ட பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் உன் மாமா ரொம்ப நல்ல பையன் அப்படின்றாங்க. ஆமாடா என் மாமா நல்ல பையன் தான், வரியா சண்டைக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு காய்கிட்ட சண்டை போடலான்னு பாருங்க. நீ எல்லாம் ஒன்று வச்சேன்னா படுத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து காய் சொல்கிறாங்க. இப்போ நான் ஒன்று வச்சேன்னா நீ படுத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கி சொல்கிறாங்க. என்ன மட்டும் திட்டுற, அவனை திட்டேன் அப்படின்றாங்க. என் பொண்டாட்டி நான் திட்ட மாட்டேன் அப்படின்றாங்க. மணிமலை வச்சு குஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடா கொஞ்சம் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினை என் மாமா நீங்கள் தூக்கிட்டே போவான் பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறேன் தூக்கிட்டு போகிறானான்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கியோட ஷோல்டர் ஹேண்டை போட்டு அப்படியே மேலே குதிக்கிறாங்க. இப்போ ஜிக்கி தான் அப்படி பிடிச்சிடுறாரு. இப்போ ஜிமின் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு காயப்பா சொல்கிறாங்க. ஐயோ இந்த கர்மாந்திர காட்சிலாம் எனக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ 2 அச்சா தாண்டா என்னால் போய் பார்த்து நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னாங்க. நீ போட பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் மாமா போடலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கவும் அப்படியே தூக்கிட்டு தேங்க்ஸ் மச்சான் அப்படின்றாங்க. தேங்க்ஸாக சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் 2 பெக்கு அடிச்சுட்டு படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் 2 கொடுங்க அப்படின்றாங்க. இப்போ அவங்க தான் சாரி சார் பாரை க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. இது க்ளோஸ் பண்ண போகிறீங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடைச்சி வந்ததுக்கு ஒரு சரக்கு கூட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு பாட்டில் தருவீங்களா, காசு தந்துடுறேன் அப்படின்றாங்க. சார் அப்படின்றாங்க. சரிடா டேய் உங்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு ஒரு சரக்கு கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் போய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜிக்கி தூக்கிட்டு அப்படியே காரில் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜிக்கி நம்ம வீட்டுக்கு போக வேணாம் அம்மா அடிக்கும் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தான் அப்படியே ஜிக்கி தூக்கிட்டு காரில் உட்கார வச்சு அப்படி ட்ரைவ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. காயோட கெஸ்ட் ஹவுஸ் தான். இப்போ ஜிமின் தான் ஜிக்கி என்னால் ஏந்துக்க முடியாது, என்னை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கேப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிக்கி தான் என்னது தூக்கிட்டு போமாம்மா அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படி தூக்கிட்டே போகிறாங்க. ஜிமின் தான் போகிற வேலை ஃபுல்லாக ஜிகேவை அப்படியே அவர் சீக்ஸை தொடுறாரு, கண்ணை தொடுறாரு, மூக்கை தொடுறாரு, வாயை தொடுறாரு. இப்போ ஜிகே தான் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா மாமா, உன் புருஷனை நான் ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஜிகேவோட செஸ்ட்டில் சாஞ்சிட்டே வருவார். இப்போ ஜிகே தான் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் நான் கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவோட செஸ்ட்டில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிகே தான் ஜிமின் கீழே போட்டுரு வேண்டாம் அப்படின்றாங்க. நீ போட மாட்டேடா புருஷா, தெரியும், என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் ஒழுங்கு மேரேஜ் இப்படிலாம் பண்ணாது அப்படின்றாங்க. சரி பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி கிஸ் பண்ணுறாங்க. பண்ண மாட்டேன்னு பண்ணுற, சரி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிக்கி தான் அப்படி கூட்டிகிட்டு வந்து அப்படியே நிற்க வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கீழே விழ போகிறாரு. இப்போ ஜிக்கி தான் அப்படி பிடிச்சிடுறாங்க. பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெடி ஐம் ஸ்டெடி அப்படின்றாங்க. ரொம்ப ஸ்டெடி தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிக்கி தான் அப்படியே ஜிமின் ரூம் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே படுக்க வச்சுட்டு ஷூலாம் கழட்டி விட்டாங்க. இப்போ ஜிமின் தான் இந்த இடம் என்ன இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட் பட்டனை ஒன்று கழட்டுறாரு. ஜிமின் தான் அப்படி கழட்டுறதை பார்த்து நீ ஜிக்கி டிடி என்னடா பண்ணுற அப்படின்றாங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஜிக்கி தான் ஈஸி ஃபுல்லாக தானே இருக்குது அப்படின்றாங்க. அப்படியா, ஆனால் எனக்கு ஹாட்டாக இருக்குது, எனக்கு குளிக்கணும் அப்படின்றாங்க. குளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு கூப்பிட்றாங்க. இல்லை எனக்கு குளிரும், நான் குளிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிக்கி தாங்க என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்றாங்க. என்ன சொல்ல வரேன்னா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி கூப்பிட்றாங்க. ஜிக்கும் அப்படி ஜிம்மின் கிட்ட போகிறாங்க. ஜிக்கி தான் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கேவை அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிக்கி தான் ஜிமின் என்ன பண்ணுற ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நகர்த்தி போயிடுறாங்க. கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஜிக்கி தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா அப்படின்றாங்க.
பரவாயில்ல, உன்னை யார் கண்ட்ரோல் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஜேகே தான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அவரும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமிந்தா அப்படியே எழுந்துக்கிறாங்க. நல்லா ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காரு ஒருத்தர். இப்போ ஜிமிந்தா, என்ன தலை இப்படி வலிக்குது, என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஒருத்தவங்க செஸ்ட்டு தான் இருக்குது. இப்போ ஜிமிந்தா அது யாருன்னு கூட நிமிர்ந்து பார்க்கலையா, அப்படியே அவர் இருக்கிறத பார்க்குறாங்க. ஃபுல் நேக்கடாக இருக்கார். இப்போ ஜிமிந்தா ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஜேகேவை பார்த்தோன்னே மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் ஏந்துட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிமீன், எனக்கு தெரியாது, ப்ராமிஸு நீ தான் முதல்ல ஆரம்பித்த அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்னா, நான் கேட்கவே இல்லையா அப்படின்றாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் தான் முதல்ல 1 வருஷக்கிட்ட வந்தேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்றாங்க. போதை தெளிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. தெளிஞ்சிச்சு, ஆனால் தலை பயங்கரமாக வலிக்குது அப்படின்றாங்க. ஓ சரி, ஏன் இப்படி பேசுகிற, ஒழுங்காக பேசு அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின்னு உன்கிட்ட கேளு அப்படின்றாங்க. நேற்று நீ சொன்ன லவ் குடிச்சிட்டு உளரலடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் உளரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன லவ் பண்ணுற, ப்ராமிஸாக லவ் பண்ணுற, நேற்று சொன்ன எல்லாமே உண்மை தான், நான் உன்னை ரொம்ப 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 லவ் பண்ணுறேன், எனக்கு தெரியும் நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், நீ வேணா அதுக்காக என்னை ஹர்ட் பண்ண, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல அப்படின்றாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. நீ ரொம்ப அழுதுருப்பல்ல அன்றைக்கி நான் அந்த மாதிரி சொன்னது அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப அப்படின்றாங்க. சாரி, பாப்பு தெரியாமல் சொல்லிச்சு அப்படின்றாங்க. பாப்புவா? பாப்பு தெரியாமல் சொல்லிச்சு மாமா அப்படின்றாங்க. சரி என் பாப்பு தெரியாமல் தான் சொல்லிச்சு, நான் மன்னிச்சிட்டேன் என் பாப்புவை அப்படின்றாங்க. பொண்டாட்டி? என் பொண்டாட்டி மன்னிச்சிட்டேன். சரிடா புருஷா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிக்கு ஒர்க் பண்ணிட்டு என்னை விட்டு போக மாட்டேன்ல, ப்ராமிஸாக போக மாட்டேன், இனிமேல் நீ மட்டும்தான், அப்பயும் நீ தான், இப்போவும் நீ தான், எப்போயுமே நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேக்கபோட ஹார்ட்டில் எனக்கு மட்டும்தான் இடம், வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமீனை ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமீன் தான், ஒரு நிமிஷம் இது, அன்றைக்கி எங்கேஜ்மெண்ட்டு சென்னை ஏன் கிஸ் பண்ண, அதுக்கு நீ பதிலே சொல்லு அப்படின்றாங்க. லூசு, நான் கிஸ் பண்ண உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்படியே ஹெட்லி தட்டுறாங்க. இப்போ ஜிமின் தான், ஆமாம் நான் அன்றைக்கி அவளை கிஸ்ஸே பண்ணல, அவள் ஃபேஸில் ஏதோ இருந்துச்சு, அதை தான் துடைக்கிறதுக்கு தான் அவளோட சீக்ஸில் கையை வச்சேன் அப்படின்றாங்க. அப்போ நீ கிஸ் பண்ணலடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ராமிஸா, இப்போ பொண்டாட்டி மேலே ப்ராமிஸு அப்படின்றாங்க. ஓ சரி சாரி புருஷா அப்படின்றாங்க. பரவாயில்ல அப்படின்றாங்க. ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப அப்படின்றாங்க. சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி போயிட்டாரு. சரி அழுவாத, நானே தெரியாமல் பண்ணிட்டேன்ல, நானும் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல, அப்படிலாம் இல்லை, என் புருஷன் என்ன ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, என் புருஷன் தானே பண்ணா அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் என் பொண்டாட்டி என்ன ஹர்ட் பண்ணாலும் என் பொண்டாட்டி தானே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிமினை டைட்டாக பண்ணுறாங்க. இப்போ ஜிமினா அப்படி டைட்டாக பண்ணுறாரு. இப்போ ஜிமின் தான், ஆமாம் மேரேஜ் இன்றைக்கி தான் அப்படின்றாங்க. நீ மேரேஜ் ஸ்டாப் பண்ணலையா அப்படின்றாங்க. அது ஆல்ரெடி ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஏன் இப்படி பேசுகிற, ஒழுங்காக பேசு அப்படின்றாங்க. அது வாய்ஸ் பிடிச்சிக்கிச்சு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்குது அப்படின்றாங்க. ஜிமீன் ஒழுங்காக பேசி ஜிமீன் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்றாங்க. ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்கிறாங்க. அம்மா தேடுவாங்கல்ல அப்படின்றாங்க. உங்கள் அம்மாலாம் தேட மாட்டாங்க, அக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அக் பண்ணிட்டு படுக்கிறாங்க. அம்மாவுக்கு சொல்லவே இல்லை, அம்மா பயந்துருப்பாங்க அப்படின்றாங்க. நான் சொல்லிட்டேன், என்னன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான் அப்படி காமிக்கிறாங்க. ஆண்டி ஜிமீன், அவன் எங்கடா போனான் அப்படின்றாங்க. ஆண்டி பயப்படாதீங்க ஆண்டி, அவன் என் கூட தான் இருக்கான் அப்படின்றாங்க. ஏன் உன் கூட இருக்கான் அப்படின்றாங்க. அது வந்து ஜிம்மினை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னா, அவனை என்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னா, ஸோ நாங்கள் ஒரு மாதிரி வந்திருக்கோம், காலைல வந்துடுவேன் அப்படின்றாங்க. காலைல உனக்கு மேரேஜ்டா? ஆமாம்ல, நான் வந்துடுறேன் ஆனால் ஜிம்மினி என் கூட தான் இருக்கான் சொல்லிட்டு தான் கால் பண்ணேன். சரி ஆண்டி வச்சுறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க அம்மா தான், என்னது இது, வேணும் ஒன்று பேசலாம், நான் என்ன பேசணும்னு புரியலையே அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல, ஜிக்கு கூட தான் இருக்கான், சேஃபாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க.
என் அம்மா கிட்ட அப்படியே சொன்னேன். ஆமாம் அப்படி தான் சொன்னேன். மேரேஜு அம்மா நிப்பாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னச்சுக்கே சொல்கிற? அத்தை நிப்பாட்டினாங்களா? ஆமாம். எப்படி? எங்கள் அம்மாவுக்கு முதலே தெரியும் ஜென்னியோட கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க தான் வேணாம் சொன்னாங்க. நான் தான் போனால் போகுது, உன் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் அவளை மேரேஜ் பண்ணக்க ஒத்துக்கிட்டேன். அம்மாவும் ஓகே உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்னாங்க. இப்போ நானே வேணான்ட்டேன், அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஓ அப்போ நான் உன்னை விட்டு போக மாட்டேன் ஜிம்மி, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், எங்கள் அம்மாவே சொன்னாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி நான் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு படுத்துக்கிறாங்க அந்த பெட்லேயே. ஜிம்மினும் அப்படி டைட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க. போகலாமா இங்கேருந்து வீட்டுக்கு அப்படின்றாங்க. வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற? அங்கே போய் உங்கள் அம்மா கிட்ட சண்டை தான் போடணும், இங்கேயே இரு, இதோ ஹக் பண்ணிவிட்டு அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் அப்படியே ஜிகேவை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிகேவும் ஜிம்மினை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மின் தான் அப்படியே படிச்சுட்ருக்காரு. இப்போ ஜிகே தான் பொண்டாட்டி சொல்லு, ஒரே ஒரு தடவை மாமான்னு கூப்பிடு அப்படின்றாங்க. நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்றாங்க. ப்ளீஸ் இந்த மாமனுக்காக ஒரே ஒரு தடவை மாமான்னு கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் கூப்பிடணுமா அப்படின்றாங்க. கூப்பிடணும் அப்படின்றாங்க. இப்போ ஜிகே தான் ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே ஜிகே பார்த்து அப்படியே ஷையாக ஒரு அடி கீழே குஞ்சிட்டு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிகே தான் ஐயோ சூப்பராக இருக்கு, இன்னும் ஒரு தடவை அப்படின்றாங்க. நான் சொல்ல மாட்டேன் போ அப்படின்றாங்க. ப்ளீஸ் ஒரு தடவை, எனக்கு ஷையும் வருது போ அப்படின்றாங்க. ப்ளீஸ் அப்படின்றாங்க. சரி மாமா அப்படின்றாங்க. இன்னும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தடவை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிம்மின் கூப்பிட்டு ஜேகேக்கு ஒரு பக்கம் ஷை ஆகுது. பொண்டாட்டி ஒரே ஒரு தடவை கூப்பிட்றி ஒரே ஒரு தடவை அப்படின்றாங்க. ஜேகே ஏன்டா அப்படி பண்ணுறேன், எனக்கு ஷையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸ் ஆகி அப்படியே மூடிக்கிறாங்க. ஒரே ஒரு தடவை மாமான்னு கூப்பிட்டு அப்படின்றாங்க. ஒரு தடவை சொல்லிக்க எத்தனை தடவை சொல்லிருமா? ஏன் சொல்ல மாமான்னு கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. பொண்டாட்டி ப்ளீஸ் ரீ அப்படின்றாங்க. மாமா 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 அப்படின்னு சொல்கிறாங்க. போதுமா இன்னும் ஒரு தடவை ஜேகே மாமா ஜங்கு மாமா பொறுக்கி மாமா ஜங்குக்கி மாமா போதும், ஐ லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் ஐ லவ் யூ மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினை பார்த்து ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்றாங்க. ஐ லவ் யூ டூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் அப்படி ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜேகேவோட லிப்ஸ்டிக் கிஸ் பண்ணுறாங்க. ஜேகேவும் ஜிம்மினை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேடா, இந்த பாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, அடுத்த ஒரு நல்ல எஃப்எஃப்ல பார்க்கலாம். பாய்.